வரி ஏய்ப்பு புகாரில் ஆர்கேஎன் கெமிக்கல்ஸ் என்ற நிறுவனத்திற்கு தொடர்பான 25 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். குஜராத், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். சோதனை குறித்தான விவரங்களை சொல்லலாம். ஆர்கேஎன் கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் என்ற இந்தியாவின் மிகப்பெரிய புரோமின் மற்றும் தொழில்துறை ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் தொடர்புடைய 25 இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகள், குஜராத் ஆகிய இடங்கள்ல இந்த வருமான வரி சோதனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருடத்திற்கு 4000 கோடி ரூபாய் அளவில் ஆண்டு வருமானம் ஈட்டும் நிறுவனமாக இது செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்தியாவின் முன்னணி சிறப்பு கடல் ரசாயன உற்பத்தியாளராக உள்ளதாகவும் உலகம் முழுவதுள்ள வாடிக்கையாளருக்கு புரோமின், தொழில்துறை உப்பு, பொட்டாசியம் சல்பேட் ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் நிறுவனமாக செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரி ஏய்ப்பு தொடர்பாக வந்த புகாரை அடுத்து இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை டி நகர் பகுதியில் கூடிய வடக்கு கிரசன்ட் ரோட்ல இதோடைய தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அங்கேயும் இந்த சோதனை நடைபெறுகிறது. அதே போல சென்னையில வடபழனி காவல் நிலையம் எதிரே உள்ள ஒரு அப்பாசாமி குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு வீட்டில் சோதனை நடைபெறுவதாகவும், ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மெரிடியன் பில்டர்ஸ் என்ற அடுக்குமாடி குடியிருப்புகளையும் சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய டிவிஹெச் பெலிசியா டவர்ஸையும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல உமாபதி நகர் மேற்கு மாம்பலத்தில் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் ஐடி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இந்த நிறுவனம் தொடர்புடைய நபர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் ஆர்கே கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனத்தில் 4000 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டு வகை நிலையில வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்படுவதாகவும், சோதனைக்கு பின்பு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த நிறுவனம் தொடர்புடைய இடங்களில்தான் சோதனை நடத்தப்படுவதாகவும் அதிகாரி தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புக்காக போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.